வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஃபனுக்கு ஈஸியான ஒரு தக்காளி குருமா 5 நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். ஆயில் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும். கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்துச்சு. 5 வெள்ளை வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நான் வந்து வெள்ளை வெங்காயம் போடுறேன். நீங்கள் வந்து எந்த வெங்காயம் வேணாலும் போடலாம். வெள்ளை வெங்காயமே தான் போடணும்னு அவசியம் இல்லை, எந்த வெங்காயம் வேணாலும் போடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுங்க. இலை 1 போட்டுக்குங்க. ஒரு ஸ்டார் பூ, ஒரு லவங்கம், ஒரு பட்டை. அது ஏன் எண்ணெயில் போடுறதுன்னு நினைக்காதீங்க, இது வெங்காயத்துலேயும் போடலாம். நமக்கு அந்த ஸ்மெல்லு நல்லா கூடி வரும், அதுக்காக தான். பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கருவேப்பிலை தேவையானது போட்டுக்குங்க. இப்போ வந்து நல்லா வதக்கிட்டே இருங்க. பாருங்கம்மா, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நான் 5 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுட்டுங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வந்து நல்லா தக்காளி மசிய நல்லா வதக்கி விடணும். இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். பாருங்கம்மா, தக்காளியெலாம் எந்த அளவுக்கு மசிஞ்சிருப்பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ வந்து நம்ம இதிலே மசாலாலாம் போடலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, சில்லி பவுட்ரு ஒரு 1.5 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெயிலே அப்படியே வதக்கிடுங்க. இதிலே நல்லா எல்லாமே மிக்சிங் ஆகிடும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். தக்காளி குருமா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிச்சு வெங்காயம் தக்காளிலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி போட்டுக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா தக்காளி குருமா ரெடி ஆகிடும். ஒரு 5 பீஸ் தேங்காய் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா மசியாக அரைச்சிடலாம். நம்ம பாருங்கம்மா, தேங்காய் சோம்பு மசியாக அரைச்சிட்டோம். குருமா ரெடி ஆனோடனே இது தேங்காய் ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா, கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான இதெல்லாம் இருக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி நல்லா அப்படி கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்கு பாருங்கள். 2 நிமிஷம் ஆயிடுச்சுமா. பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அவ்வளோதாம்மா, தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி வந்து அப்படியே போட்டு விட்ருங்க. தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சுமா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.